கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு விளக்கு பல்லு துவைக்கிறது போல, நம்ம குளிக்கிறது போல, துணி துவைக்கிறது போல அப்பப்போ என்ன பண்ணிக்கணும்? வார்த்தையை நினைவுபடுத்தணும். அந்த வார்த்தையை கேட்டு நினைவுபடுத்தி அதை புரிந்து அதன்படி செய்வேன் ஆண்டவரே வாக்கு கொடுக்கணும். அந்த வாக்கு உண்மையா இருக்கணும். அப்படி நம்ம தினம் 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 நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து தேவனுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம், தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம், தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். எதை கொண்டு? அந்த வார்த்தையை கொண்டு, அந்த வார்த்தையை நிமித்தமாய் நான் செய்கிற செயலை கொண்டு, அதனாலே நான் வாழ்க்கையை வாழ்வதற்காக இப்படி தினம் தினம் செய்யணும். வாரத்துக்கு ஒரு நாள் இங்க வந்துட்டு, ஏன் பார்வைங்க நீங்க வந்துட்டு நீங்க சொல்வதை அப்படியே கேட்டு ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம். அங்க உள்ள பிரச்சனைனால இதையெல்லாம் செய்ய முடியாமை சூழ்நிலை. அப்ப எத்தனை பேர் தேவனுக்கு அருவருப்பானது, அவருக்கு பிடிக்காதது, அவர் விரும்புவதெல்லாம் என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அப்ப இப்படிப்பட்ட காரியம் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கணும். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேங்க.